சோ, இன்னைக்கு என்ன டாபிக் அப்டின்னா, சிறுமைப்பட்டவன். சோ, இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி டைட்டில் பார்த்திருப்பீங்க. சிறுமைப்பட்டவன் அப்டின்னு சொல்லி. சோ, இன்னைக்கு நான் அந்த தியானிக்கிறப்ப, பைபிள் எடுத்து தியானிக்கிறப்ப, இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. சோ, அதனால இந்த மெசேஜ் வந்து நான் எடுத்தேன். சங்கீதம் 9வது சங்கீதம். ஃபர்ஸ்ட் பாருங்க 9வது சங்கீதம். இதுல வந்து சிறுமைப்பட்டவன் பத்தி பேசியிருப்பாங்க. சோ 9வது வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். அடுத்து 12வது வசனம் பாருங்க. லாஸ்ட் 12வது வசனத்துல லாஸ்ட் பார்ட் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, சங்கீதம் அதே சங்கீதம் தான் 18வது வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஃபர்ஸ்ட் நான் அந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 9வது சங்கீதத்திலே பார்த்தீங்கன்னா 3 டைப்பா சொல்றாங்க ஏசப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர். அவரே வந்து நெருக்கப்படுகிற காலங்கள்ல அவர் தான் தஞ்சம்னு சொல்லி போட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்க, சிறுமைப்பட்டவரோட கூப்பிடுதலை அவர் மறவார்ன்னு சொல்லி போட்டிருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதுமே கெட்டுப் போவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த அதிகாரம். அது சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 10வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. சோ இந்த சிறுமை அப்படின்னு சொல்லி சிறுமைப்பட்டவன் அப்படின்னு நம்ம இந்த இதுல பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. சங்கீதத்துல நிறைய இருக்குது. சோ இப்படி இருக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சிறுமை வருதுன்னு வைங்க. நம்மளோட வாழ்க்கையில சடனா ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்காம வர்றப்ப நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா ஷாக்கு. சோ அதுல இருந்து நம்மளுக்கு வெளிய வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். திடீர்னு ஒண்ணு நடந்துருச்சு. சடனா ஒரு டெத்தோ, ஒரு சடனா நீங்க எதிரே பார்க்காத ஒரு விஷயங்களுக்குள்ள போறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது. பிளாங்க் ஆயிருவீங்க. சோ அதுல இருந்து வெளிய வர்றது ரொம்ப கஷ்டங்க. சோ இந்த வசனம் ஏசப்பா என்னோட பேசுனாங்க. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இருதயம், அப்ப இருதயம் எப்படி ஆயிரும்னா ஸ்டக் ஆயிரும். ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆயிருவோம். என்ன பண்ணணும்னே தெரியாது. நம்ம ஏதோ ஒவ்வொரு டேஸும் நம்ம போயிட்டே இருக்கும். பட் நம்ம அந்த ஷாக்ல இருந்து என்னமோ ஆயிருச்சே, நல்லா தானப்பா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம வந்து காட் கிட்ட கேட்போம். ஏசப்பா என்னாச்சு? ஏன் இப்படி சடனா எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்ட்ட நம்ம கேட்போம். அப்படியே ஸ்டக் ஆயிரும். நம்மளால வந்து ரொம்ப ஜெபம் பண்ண முடியாது. ரொம்ப எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பு வந்துரும். ஒரு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி புரியாமலே இருப்போம். ஒரு குழப்பத்திலே இருப்போம். எதுக்குமே நமக்கு ஆனா ஆன்சரே கிடைக்காது. ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, அவர் இருதயத்தை என்ன பண்றாருன்னா ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. நம்மளோட இருதயத்தை ஸ்திரப்படுத்துறது யாராலையுமே முடியாதுங்க. நம்ம கூட எவ்வளவு பேர் கம்ஃபர்டபுளா நமக்கு பெர்சன்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்ம இருதயத்த கம்ஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களோட வேர்ட்ஸ் வந்து நம்மள கம்ஃபோர்ட் பண்ண முடியாது. சோ நான் வந்து இன்னைக்கு இந்த வசனம் வந்து என்ன உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ரொம்ப ஸ்திரப்படுத்துற வசனமா இருந்துச்சு. நம்மளோட இருதயத்தை ஸ்திரப்படுத்துறவர் கர்த்தர் தாங்க. சோ இதுல பாருங்க, சங்கீதம் அது இங்கிலீஷ்ல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆ லார்ட் யூ ஹேவ் ஹியர்ட் த டிசைர் ஆஃப் த ஹம்பிள். யூ வில் பிரிப்பேர் their heart. யூ வில் காஸ்ட் யுவர் ear to hear. சோ யூ வில் பிரிப்பேர் their heart. ஸ்திரப்படுத்துறது அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா பிரிப்பேர் their heart. சோ நம்மளோட ஹார்ட்ட வந்து பிரிப்பேர் பண்ணுவாரு ஏசப்பா. அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. சோ ஸ்திரப்படுத்துவார். நம்ம வந்து இந்த சடுதியா நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி, ஏதோ ஒரு சிறுமை வந்துருச்சுன்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. உடனே வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருப்போம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க, "நான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன்னு" சொல்றாங்க. சோ இருதயத்த வந்து நம்மள ஸ்ட்ராங் ஆக்குவாங்கன்னு சொல்றாங்க. நம்மளோட இதயத்த வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. இனிமே இந்த மாரி எந்த சிறுமை வந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில அத வந்து ஏசப்பா ஸ்திரப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்கங்க. சோ இதுக்கு ஆதாரமா வந்து நான் யார பத்தி எடுக்க போறேன் அப்படின்னா, அன்னாள் பத்தி எடுக்க போறேன். சோ அன்னாள் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு சிறுமைங்க. அது வந்து அது எதனால வந்துச்சு? எதுக்கு அந்த சிறுமை? நம்மளோட வாழ்க்கையில நெறைய நேரம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு ஏசப்பா நல்லா தானப்பா போயிட்டு இருக்கு. நம்ம நெறைய நேரம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஏசப்பா எல்லாருக்குமே இது ஈஸியா இருக்கு. எனக்கு ஏன் இவ்ளோ ஸ்ட்ரகுலா இருக்குதுப்பா? எல்லாருமே டக்கு டக்குன்னு அவங்க அந்த ஈஸியா வந்துடுறாங்க. நான் பாருங்க அந்த ஒரு ஸ்ட்ரகுல்ல இருந்து என்னால வரவே முடியாது. நான் கூட இந்த மாரி கேட்டுருக்கேங்க. ஏசப்பாட்ட, "ஏசப்பா இவ்ளோ ஸ்ட்ரகுலா நான் பண்ணிட்டு இருக்கேனே" அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நம்மளோட சிறுமை நம்மளோட வாழ்க்கையில வருது அப்படின்னா, ஒண்ணு வந்து முதலாவது காடோட பர்ப்பஸா இருக்கலாம். சோ எதனால இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நெறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கலாம். ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட மனுஷனாலயும் சரி, இல்ல என்னவா இருக்க சூழ்நிலைகளாலும் சரி, சில நேரங்கள்ல அப்படியே
சடனா எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். ஒரே கெட்டதாவே நடக்கிற மாரி இருக்கும். என்னப்பா ஒரு கேப் விட்டு கூட எனக்கு நல்லது நடந்து அப்புறம் கெட்டது நடக்காதா? அப்படின்னு சொல்லலாம் நம்ம நெறைய நேரம் ஏங்கியிருப்போம். ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, உங்களோட சிறுமைக்கு வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்கு. சோ அதுக்கு ஆதாரமா நான் அண்ணாவ சொல்லுவேன். 1 சாமுவேல் பைபிள் இருந்தா எல்லாம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்க பாருங்க, அன்னாளோட கர்ப்பத்தை ஆ கர்த்தர் வந்து அடைத்திருந்தார்ன்னு வசனம் இருக்கும். சோ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அ 5ஆம் வசனம் பாருங்க. லாஸ்ட் பார்ட் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். சோ நெறைய நேரங்கள்ல வந்து நம்மள வந்து நெறைய பேர் வந்து வார்த்தைகளால வந்து நம்மள காயப்படுத்திட்டே இருக்கலாம். சிறுமை. அதனால ஒரு சிறுமை. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல குறைவா இருக்கலாம். அண்ணாவுக்கு வந்து இங்க குழந்தை இல்ல. அத வந்து குத்தி அந்த சக்காளத்தி அவங்க வந்து என்ன பண்றாங்க, குத்தி குத்தி காமிச்சு ஒரு வார்த்தையால வந்து அவங்கள வந்து காயப்படுத்துறாங்க. சோ எந்த ஒரு இடத்துலயும் சரி, நம்மளோட வார்த்தையால ஒருத்தங்க நம்மள காயப்படுத்த ஒரு சிறுமை தான் அந்த இடத்துல. அவங்களுக்கு குழந்தை இல்ல. இதுக்கு என்ன ரீசன்? கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவளோட கர்ப்பத்தை அடைத்திருந்தார். சில நேரம் காட் கூட சில நேரம் நம்மள அலோ பண்ணுவாங்க. இந்த பாதையில போ. சில நேரம் இந்த மாரி வந்து அலோ பண்ணுவாங்க. இந்த பாதையில நம்ம போறதுக்கு கண்ணீரின் பாதையா, கஷ்டத்தின் பாதையா, கடவுளே வந்து அலோ பண்ணுவாரு. ஏன் கண்ணால இந்த இத ஃபேஸ் பண்ணணும்? ஓகே. ஏன் அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? அவங்க சக்காலத்திக்கு வந்து குழந்தைங்க இருக்கு. ஓகேயா? இவங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல? நம்மளும் நெறைய நேரங்கள்ல யோசிப்போம். ஏசப்பா எல்லாத்துக்கும் சுத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு நடக்குதுப்பா. எனக்கு ஏன் நான் அப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாங்க, காட் ஹாஸ் எ பர்ப்பஸ் ஃபார் யுவர் லைஃப். சோ நம்மளோட லைஃப்ல ஒரு பர்ப்பஸ் இருக்குங்க. இந்த அண்ணாவ சிறுமைப்படுத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன காரணம்னு பாருங்க. அவர் போய் மனம் கசந்து 10வது வசனத்துல போய் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். சோ இந்த சிறுமையினால அண்ணால என்ன பண்றாங்க? தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. "ஏசப்பா எனக்கு குழந்தைய தாங்கன்னு" சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. சோ அங்க பொருத்தனையும் பண்றாங்க. இந்த குழந்தைய வந்து நான் வந்து உங்களுக்காக நான் ஆலயத்துல குடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய பொருத்தனைய பண்றாங்க. பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சாமுவேல்ன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. இது ஒரு சாதாரண விஷயமா? பாருங்க அவங்களோட சக்காலத்துக்கு குழந்தைங்க இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பெரிய இதா பேசப்படல. அவங்களோட குழந்தைகள்லாம் வந்து பெரிய அளவுல பேசப்படல. இங்க அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்களோட பையன் யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. பெரிய லெவல்ல ஒரு தீர்க்கதரிசியா வந்தாரு. அவரு வந்து நெறைய ராஜாக்கள வந்து அபிஷேகம் பண்ணுனாரு. சோ அந்த அளவு ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பர்ப்பஸ் வச்சிருந்தாருங்க. சோ நம்மளும் நெறைய நேரங்கள்ல நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஃபேமிலிலயே நம்ம வந்து சிறுமைப்படுத்தப்பட்டு, "ஏசப்பா எல்லாரையும் பார்த்துட்டேன்ப்பா. எனக்கு மட்டும் ஏன்ப்பா?" அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ல இருக்கலாம், கவலையில இருக்கலாம், இல்ல உடைஞ்சு போய் இருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாங்க, காட் ஹேஸ் எ பர்ப்பஸ். உங்களோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. அவரு வந்து பர்ப்பஸ்னால சில நேரம் நம்மளுக்கு வந்து இந்த சிறுமைகள் வந்து அவரு வந்து அலோ பண்றாருங்க. சோ அத நம்ம வந்து அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அத அக்செப்ட் பண்றதுக்கும் அவரு தான் உதவி செய்வாரு. அதான் நான் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 10வது சங்கீதம் 17வது வசனத்துல நான் சொன்னேன்ல. அவர் நம்மளுடைய இருதயத்த பிரிப்பேர் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நீங்களும் வந்து இப்போ உங்க வாழ்க்கையில எந்த சிறுமியா இருந்தாலும் சரி, அவரோட கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அண்ணாள போல. அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. உடனே போய் விண்ணப்பம் பண்ணாங்க. சோ நம்மளோட லைஃப்ல என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, போய் அவரோட அவரோட சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். மிச்ச காரியங்கள வந்து ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க. என்னென்ன காரியங்கள் நம்மள பயமுறுத்துகிறதோ, நம்மளுக்கு எதுவுமே புரியாம இருக்கலாம். என்ன பாதையில போறோன்னே தெரியாம இருக்கலாம். ஆனா அவரோட கையில நீங்க ஒப்பு கொடுக்கிறப்ப, ஆண்டவர் வந்து உங்கள வந்து வச்சு ஒரு பெரிய வந்து நோக்கத்த நிறைவேற்றுவார். உங்கள குறித்தும், உங்களோட பிள்ளைகள குறித்தும் அவரோட நோக்கம் பெரிதா இருக்குதுங்க. ஒரு பெரிய திட்டத்த வச்சிருக்கிறாரு. சோ அத குறிச்சு நம்ம கலங்காம மித்த பிள்ளைங்களுக்கும், உங்க பிள்ளைங்களுக்கும் வித்தியாசத்த ஏசப்பா வந்து உண்டு பண்ணுவாங்க கண்டிப்பா. சோ நமக்கும் மிற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பெருசா இருக்குது. ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கு நம்ம மேல. அதனால தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதனால தான் நம்ம வந்து இவ்ளோ இதுல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட முடிவு வந்து சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்கங்க. அடுத்து பாருங்க, அடுத்து சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம். இவ்ளோ ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கிற யாருன்னா தாவீது. சோ தாவீத பத்தி தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாவீது முதல்ல அவரோட வந்து சிறுமைப்படுத்தப்பட்ட இடம் எங்கன்னா குடும்பங்க. குடும்பத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது. பாருங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். சோ இங்க பாருங்க ஒரு பையன் தாவீது வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறாரு. சோ இங்க பாருங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசை இங்க சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ண போறாரு.
தாவீத வந்து ராஜா ஆக்க போறாரு. சோ ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போறப்ப உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். சாமுவேல் ஈசாயின் ஒரு ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றார். சோ இங்க பாருங்க, இவரு அந்த குடும்பத்துல எல்லாருமே இந்த வீட்ல இருக்கிறாங்க. இவரு பாருங்க குடும்பத்திலே சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது. இவரோட லைஃப்ல பாருங்க, தாவீதோட லைஃப்ப எடுத்துக்கிட்டோம்னா, அவரு குடும்பத்துல இருந்து சரி, அவருக்கு வந்து ரொம்ப சிறுமிங்க. அந்த மாரி அவர் வாழ்க்கையில வந்து பிரச்சனை தான். அவரோட வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு ஒதுக்கப்பட்ட தாவீதா, எங்கேயோ மூலையில அவரு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. இங்க எல்லா குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ இங்க வந்து யாருமே குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் இருக்கிறாரு. குடும்பத்தினால வந்து சிறுமை. இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க, ஏசப்பா வந்து இவனத்தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி அபிஷேகம் பண்றாங்க. பாருங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சோ குடும்பத்துல நம்மள வந்து ஒதுக்கி வச்சிருக்கலாம். என்ன காரியங்களா இருக்கலாம். நம்மள வந்து சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஏதோ வார்த்தைகள்னாலயோ, இல்ல நம்ம நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். ஏசப்பா சொல்ல, இவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். சோ நம்மளதான் ஏசப்பா அபிஷேகம் பண்றாங்க. நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே சில பேர் வந்து ஃபேமிலில ப்ராப்ளமா இருக்கலாம். நம்மளோட குடும்பத்துல நம்ம ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கலாம். இல்ல வெளியில சொந்தக்காரங்க இடத்துல அப்படி இருக்கலாம். ஏசப்பா வந்து அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. நம்மளதான் வந்து ஏசப்பா அபிஷேகித்து வச்சிருக்கிறாருங்க. உங்க குடும்பத்துக்கே பெரிய அற்புதமா வந்து உங்களதான் ஏசப்பா வந்து வச்சிருக்கிறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க தம்பிகள், அவங்க அப்பாலாம் வந்து இவர்கிட்ட வர்ற மாரி வந்து இருக்கும். சோ அந்த அளவு ஏசப்பா ஒரு மகிமையா மாத்துனாங்க. குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட தாவீது தான் குடும்பத்துக்கே குடும்பத்துக்கே மட்டும் இல்ல, தேசத்துக்கே ஒரு ராஜாவா மாத்துனாரு ஏசப்பா. சோ நம்மளோட வாழ்க்கையிலயும் குடும்பத்தினால நம்ம சில நேரம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் தாவீது போல. ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, உங்களோட குடும்பத்துல அபிஷேகித்து ஒரு பெரிய ஆளா உங்க குடும்பத்துல உங்கள வைத்து பெரிய காரியங்கள் ஏசப்பா பண்ண போறாங்கன்னு இன்னைக்கு சொல்றான். சோ அதனால நம்ம வந்து அத குறித்த எந்த ஒரு வருத்தமும் இருக்க வேண்டாங்க. அடுத்து பாருங்க, அதிகாரத்தினால சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது. சில நேரங்கள்ல அதிகாரம், நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கும். சோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு கீழ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களால ஒரு பெரிய ஆளுகையில நம்ம இருக்கலாம். அவங்க வந்து நம்மள சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு மேல் அதிகாரி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல நம்ம ஃபேமிலில எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு மேல உள்ளவங்க. நம்மளால அவங்க கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகாரம்னா அதுதாங்க. அவங்களுக்குள்ள வந்து நம்ம அடங்கி தான் போணுன்ற இடத்துல இருக்கிறப்ப, அந்த இடத்துல ஒரு சிறுமை. இங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சவுல். சவுல் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜா. இவர் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பையன் தான். இவர போட்டு டார்ச்சர் பண்றாரு. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு. சோ அவர் வந்து ஒரு சதி பண்றாரு. தாவீதுக்கு எதிரா ஏங்க ஒரு பெரிய ராஜா வந்து தாவீத வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர வந்து கொல்லணும். அவன வந்து எப்படியாவது இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறாரு. சோ எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. நம்மளும் வந்து நெறைய நேரங்கள்ல அப்படி இந்த சிச்சுவேஷன்ல போலாம். தாவீது போன மாரியே. சோ நெறைய பேர் வந்து நம்மள ஒடுக்க நினைக்கலாம். நம்மள வந்து எப்படியாவது கீழ தள்ள வந்து நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா வந்து தாவீதோட கூட இருந்தாங்க. அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க வந்து தாவீதே தாங்க முடியல. தொரத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்த சவுல். தாவீது வந்து யோனத்தானுக்கு முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறார். நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றார். சோ நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து நெறைய பேருக்கு நன்மை செய்திருக்கலாம். ஆனா பதிலுக்கு நமக்கு வந்து நெறைய பேர் வந்து தீமை செய்வாங்க. அது வந்து நம்மளுக்கு மேல அதிகாரத்துல உள்ளவங்களா இருக்கலாம். இல்ல யார் ஃபேமிலில உள்ள மெம்பரா இருக்கலாம். சோ அப்ப வந்து நம்மளே கேட்போம். நான் அவங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அதே மாரி தான் இங்க கேட்காரு தாவீது. யோனத்தான்ட்ட நான் என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன அக்கிரமம் அவருக்கு விரோதமா செஞ்சேன்? சோ இந்த மாரி அதிகாரத்தினால இங்க தாவீது என்ன பண்றாருன்னா சிறுமைப்படுத்தப்படுறாரு. சோ இங்கேயும் ஏசப்பா என்ன பண்ணாரு? தாவீத வந்து அவரோட கைக்கு விலக்கி பெரிய ராஜாவா ஆக்குனாங்க. பெரிய அற்புதமா வைத்தாங்க. சோ நம்மளோட வாழ்க்கையிலயும் என்னென்ன பாதை நம்மள வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல குடும்பத்திலே வந்து பெரிய அதிகாரத்துல சில பேர் இருந்து நம்மள வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அவங்க எல்லார் மத்தியிலயும் ஏசப்பா வந்து உங்க கைய பிடித்து தூக்கி நிறுத்த போறாங்க. சோ நீங்க வந்து தைரியமா இருங்க. எந்த சிறுமியா இருந்தாலும். தாவீதோட வாழ்க்கையிலும் ஒரு பர்ப்பஸ் இருந்தது. இதனால அவங்க குடும்பத்துல அவர சிறுமைப்படுத்துனதுனால அவர் வந்து அப்படியே ஆடு மேய்ச்சுட்டே போகிறது இல்ல. செகண்ட் வந்து இந்த சவுல் ராஜா பெரிய அதிகாரத்துல இருந்து இவர கீழ தள்ள நினைச்சாரு. அப்படியே அவரோட பர்ப்பஸ் வந்து நிறைவேறுச்சு. காட் வந்து அவர வந்து உயர்த்தி பெரிய ராஜாவா ஆக்குனாங்க. சோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆண்டவர மட்டும் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஏசப்பா வந்து நம்மள கண்டிப்பா உயர்த்துவாங்கங்க. அடுத்து பாருங்க, லாஸ்ட் சொந்த குடும்பம். சொந்த மகனால சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது. அப்சலோம் எல்லாருக்குமே தெரியும். தாவீதோட மகன் வந்து அப்சலோம்.
சோ அவரால வந்து சிறுமைப்படுத்தப்பட்டாரு தாவீது. அவரோட சொந்த பிள்ளைங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனைல. தன்னோட சொந்த பிள்ளை, நம்மளோட பிள்ளைங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறப்ப, அந்த வேதனைய உண்மையிலே தாங்க முடியும். நம்ம பிள்ளைங்க நம்மள அகைன்ஸ்டா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா கூட, அத வந்து நம்மளால அக்செப்டே பண்ண முடியும். எதுக்கு இப்படி பேசினேன்னு சொல்லி நம்ம ரொம்ப காயப்பட்டு நெறைய நேரங்கள்ல உட்காருவோம். சோ இங்க பாருங்க, அ தாவீதுக்கு எதிரா சொந்த பையங்க. அவரு வந்து சூழ்ச்சி பண்றாரு. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பாருங்க 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். வரிசையா பார்த்தீங்கன்னா, பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில், நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி, ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோட இருப்பார்கள் என்றார். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும், இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. சோ ஒரு மகன், தாவீதோட மகன் அப்சலோம். அப்பாவ கொல்ல போறேன்னு சொன்னப்ப, நலமாய் தோன்றினது அந்த ஆலோசனை அவருக்கு. அவர் ரெடியா இருக்கிறாரு. சரி அப்பாவ கொன்னுட்டு நம்ம அந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி. சோ இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைங்க. அப்பயும் தாவீது சொல்லுவாரு, எப்பா தாவீது வந்து ஆள் அனுப்புறப்ப, எப்பா அப்சலோம் என் பையனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவர் மேல கைய போட்டுறாதீங்கன்னு சொல்லி, அவரு வந்து அப்படிதான் இருப்பாரு. தன்னோட பையனை வந்து எந்த ஒரு பேரண்ட்டுக்குமே வந்து இது தாங்க முடியாத வலிங்க. சில நேரம் நம்ம பசங்க நம்மள வந்து கேட்க முடியாம, சில நேரங்கள்ல மதிக்காம போலாம். இல்ல அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு சிறுமையா வந்துருவோம். நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தைகள் நம்மள நொறுக்கும். நம்ம அவங்க செய்யற செயல்கள் வந்து நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்பயும் சரி, நம்ம ஏசப்பா கையில ஒப்பு கொடுக்கணுங்க. ஏசப்பா நீங்க இந்த பிள்ளைய பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைய நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம வந்து அந்த இதையும் மேற்கொள்ளணும். நம்ம சொந்த மகன் கூட நம்மளுக்கு எதிரா இருக்கலாம். அப்சலோம் மாரி. சோ அப்ப கூட நம்ம ஏசப்பா பிடிக்கிறப்ப அத குறித்த ஒரு நோக்கம் நிறைவேறும் கண்டிப்பா. சோ நீங்க எல்லா விஷயத்திலயும் சரி நம்மளோட குடும்பம் சரி, குடும்பமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், சொந்த ஃபேமிலில பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஏசப்பா மட்டும்தாங்க. சோ தாவீத விட ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குமே வந்து நடக்க போறதில்ல. சோ இந்த மாரிலாம் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆ இவ்ளோ பிரச்சனையில அவர் நின்னாரு. தாவீத வந்து இவ்ளோ பெருமையா சொல்றாங்க. பைபிள்ல வந்து அந்த சரித்திர புத்தகத்துல தாவீதின் குமாரனே சொல்ற லெவலுக்கு அவர் வந்து உயர்த்தி ஏசப்பா வந்து வச்சாங்க. சோ ஏன் அப்டின்னா, அவர் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தாரு. சோ ஏசப்பா வந்து அவருடைய இருதயத்த பிரிப்பேர் பண்ண அவரு எல்லாத்துக்கும் ஓகே இதுதான் சொல்லி அவரு வந்து ஒப்பு கொடுத்து. சோ நம்மளும் என்ன பண்றோம்? நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைல போறோமோ, எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த இடத்துல இருந்தே நீங்க பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பர்ப்பஸ் இருக்கு. எதுக்காக இப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியவே இல்லனாலும், நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏசப்பாவ தாங்க பிடிக்கணும். வேற வழியே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு இப்ப தெரியலாட்டியும், பின்னாடி அதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து தெரியும். என்னோட வாழ்க்கைய வந்து ஒரு சாட்சியா சொல்லுவேன். சோ நான் போய் கொண்டிருக்கிற பாதையும் இப்படிதாங்க இருக்குது. நான் வந்து இது சும்மாலாம் நான் அந்த பாதைய ஃபேஸ் பண்ணாம உங்ககிட்ட பேசல. இந்த பாதைகள் வந்து எனக்கும் அப்படிதான் இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சடனா வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு என்னோட லைஃப்ல. ஆனாலும் நான் வந்து ஏசப்பாவ தான் நம்பி இருக்கிறேன். நீங்க பண்ணுங்கப்பா. தினமும் நான் அவர்ட்ட தான் ஜெபம் பண்றேன். என்னால முடியாத காரியங்கள் இதெல்லாம் என்னால முடியல. ஏன் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஏசப்பா. சடனா வருது. ஆனால் நீங்க என் கூட இருந்து நடத்துங்கன்னு நான் அவர தான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். சோ நம்மளோட வாழ்க்கையிலும் எந்த விஷயங்கள் சடனா திகிலான காரியங்கள் நடக்குனாலும் சரி, ஒரு மோசமான சம்பவங்களா இருந்தாலும் சரி, அவர பிடித்துக் கொள்ளுங்க. நமக்கு வேற வழியே இல்லங்க. நம்ம வந்து நெறைய யோசிக்கலாம். ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு. ஆனா ஏசப்பா எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு நோக்கத்த வைத்திருக்கிறாங்க. எப்படி அண்ணாளோட பையனா சாமுவேல வந்து பெரிய தீர்க்கதரிசி ஆக்குனாங்க. தாவீத ஒரு பெரிய ராஜாவாக்குனாங்க. சோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. சோ நம்மளும் ஒரு பெரிய ராஜாக்களாகவும், ராஜாத்தியங்களாகவும் வந்து ஏசப்பா வந்து மாற்ற போறாங்க. நம்மளோட எல்லாரோட குடும்பத்திலயும் சரி, நீங்க தான் வந்து ஒரு பெரிய சாட்சியா இருக்க போறீங்க. அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு பெரிய சாட்சியா ஆகப் போறீங்க. நம்மளுக்கு வந்து சடனா நடக்கிறது எல்லாமே கெட்டதா தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நெகட்டிவிட்டிய பார்க்காம ஏசப்பாவ மட்டும் நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம இருதயத்த வந்து ஸ்திரப்படுத்துவாருங்க. எந்த ஒரு மனுஷனாலயும் நம்மளோட இருதயத்த ஸ்திரவே படுத்த முடியாது. சோ நம்மளோட ஹார்ட்ட பிரிப்பேர் பண்ணுவாங்க. சோ நம்ம நெறைய நேரத்துல நம்மளோட ஹார்ட் பிரிப்பேராவே இருக்காது. சடனா நடந்ததும் எல்லாத்துலயும் கொலாப்ஸ் ஆயிரும். எதுக்குப்பா இப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லி கொலாப்ஸ் ஆகி உட்கார்ந்துருவோம். நம்மளால அடுத்த காரியங்கள செய்யவே முடியாது. சோ இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க. நான் உன் ஹார்ட்ட இருதயத்த
ஸ்திரப்படுத்துவேன். நான் உன் ஹார்ட்ட ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் இந்த இடத்துல வந்து அவர நோக்கி பார்ப்போம். அவர்கிட்ட நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைய வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம வந்து இப்போ கண்களை மூடி ஏசப்பாவ நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலையிலப்பா அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா என்னென்ன போராட்டங்கள் இருக்குதோ எங்களுக்கு தெரியாது என் தேவனே. ஆனாலும் அவங்க ஹார்ட்ட ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் எங்களோட ஹார்ட்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருதயத்த ஸ்திரப்படுத்துங்கப்பா. எத்தன பேர் எங்க கூட இருந்தாலும் ஏசப்பா, அவங்களால எங்க இருதயத்த ஸ்திரப்படுத்த முடியாது. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க, "நான் உன் வேண்டுதல கேட்பேன். நான் உன்னோட இருதயத்த ஸ்திரப்படுத்துவேன்." நீங்க வசனம் சங்கீதம் 10:17ல சொல்லியிருக்கிறீங்களே என் தேவனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா. எங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியாத போதும் நாங்க உம்மை பின்பற்றதுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப கடினமாக இருந்தாலும் ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறதுக்கும், உங்க கைய பிடித்துக் கொண்டு நடக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன்ப்பா. எப்படி அன்னாளோட வாழ்க்கையில உங்களோட பர்ப்பஸ் நிறைவேறிச்சோ, எப்படி தாவீது ராஜாவோட வாழ்க்கையில உங்களோட பர்ப்பஸ் நிறைவேறிச்சோ, அதே போல வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில, எங்களோட வாழ்க்கையில ஏசப்பா, உங்களோட பர்ப்பஸ் நிறைவேறட்டும்ப்பா. இப்ப போய்க்கிட்டு இருக்கிறது என்னவென்றே தெரியாத இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய காரியங்கள செய்ய போறீங்க. பெரிய மாற்றத்த கொண்டு வர போறீங்க. பெரிய ராஜாக்களாகவும், ராஜாத்திகளாகவும் எங்கள வைக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்க இருதயங்கள ஸ்திரப்படுத்துங்கப்பா. சிறுமைப்பட்டவர்கள் ஏசப்பா, எங்க ஒவ்வொருத்தரையும் யார் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இருதயத்த ஸ்திரப்படுத்துங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.